சத்தியவசன தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதி, வாழ்க்கை என்ற அழகான பயணத்திலே நாங்கள் இன்றைக்கு சோர்வுள்ளவர்களாய், நம்பிக்கை இழந்து போனவர்களாய், பலர் இன்றைக்கு வாழ்க்கை ஏதோ ஒன்றோடு கடந்து போகிறது போல் இன்றைக்கு கடந்து போகிறது. நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுவார்கள், ஒரு எலியினத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட மர பலகைகளை கொடுத்தாலும் அதை தொலைத்து கொண்டு உள்ளே போகும். அவ்வளவுக்கு அதனால் அந்த பற்கள் கூர்மையானது. அதே எலியை நீங்கள் ஒரு சிறிய மரப்பலகை பொறிக்குள்ளாக, அந்த கூட்டுக்குள்ளாக நாங்கள் அடைத்து வைக்கும்போது அதனால் அதை விட்டு வெளியே வர முடியாது. சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். மனித வாழ்க்கைகளிலே சில வேளை பிரச்சனை வரும்போது அல்லது கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் எப்படி எங்களை பார்க்கிறோம்? சோர்ந்து போகிறோம், அதைரியப்படுகிறோம். சில வேளைகளில் நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு நாங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகிறோம். ரைட்? அதற்கு பல காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சொல்வார்கள், எப்பொழுதுமே நாங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சைட்டில் இருக்கக்கூடிய 2 கண்ணாடிகளையும் நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே ஓடுவோமாக இருந்தால் முன்னுக்கு நாங்கள் விபத்துக்களை சந்திக்க வேண்டி நேரிடும். பலருக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது எவ்வளவு தடுமாற்றம், குழப்பம் என்று பார்க்கிற வேளைகளிலே நாங்கள் பலர் எங்களுடைய சைட் கண்ணாடிகளை, வாகனத்தின் பக்க கண்ணாடிகளையே அநேக வேளைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்ற இந்த பயணத்திலும் நாங்கள் கடந்த காலங்களை அல்லது கடந்து போனதை நினைத்து பல வேளைகளிலே எங்களுடைய எதிர்காலத்திலே தடுமாற்றங்களோடு வாழ்கிறோம். சிலரை பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்கும். அவர்கள்ட்ட எல்லாம் மேலும் அவர்களுக்குள்ளே அநேக தாளந்துகள், அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் அவருடைய தீர்மானங்கள் அலங்கோலமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே தடுமாறி கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் தூரம் போவார்கள், திரும்ப விழுவார்கள், எழும்புவார்கள், ஓடுவார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். பல தடுமாற்றங்களும் பல குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே இஸ்ரவேலை ஆண்ட 2வது ராஜா தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிற வேளைகளிலே தாவீது என்கிற, அதாவது இஸ்ரவேலை ஆண்ட 2வது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த நாளில் தியானிக்க முடியும். அவன் இப்பொழுது ராஜாவாகவில்லை, ஆனால் ஒரு அந்நிய பகுதிகளில் இருக்கிறான். அங்கே அவன் ஒரு யுத்தத்துக்காக ஒரு குழுவோடு போறான். அவர்கள் நம்பிக்கை இழந்து இவனை திரும்ப அனுப்பி விடுகிறார்கள். அந்த நேரத்திலே 30ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பும் போது சொல்கிறது, அமலேக்கியர் வந்து இவர்களுடைய மனைவி எல்லாவற்றையும், பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு மிக மோசமாய் நடந்து கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை எரித்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள். இவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது. சில வேளை எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் அப்படியாக இருக்கலாம். கடினமானதாக இருக்கலாம், அல்லாவிட்டால் தடுமாற்றம் உள்ளதாக இருக்கலாம். ரைட்? சில வேளை எங்களுடைய கடந்த காலத்தை நாங்கள் பார்க்கும்போது அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வரலாம். யோசிச்சு பாருங்க. 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30:4 சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய கண்ணீர்கள் தீரும் மட்டும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரைட்? சில வேளைகளில் உங்களுடைய கடந்த காலங்கள் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம்? எப்படி என்றால் சொல்லுவார்கள், 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் நடுவுக்குள்ளே நிற்கிறது போல எங்களுடைய வாழ்க்கை சில வேளை கடந்து போகலாம். ஒரு கடினமானதாய் கூட காணப்படலாம். யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலை நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்? ரைட்? ஸோ இந்த பகுதியை நீங்கள் மறந்து போகாமல் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, அவனோட சூழ்நிலை எப்படி இருக்கு. ரைட்? இப்ப அவன் நம்பி போனவருடைய ஏமாற்றம், தனக்கும் இழப்பு, தன்னோட வந்தவங்களுக்கும் இழப்பு, அழுது சோர்ந்து போயிருக்கிறான். இந்த நேரத்தில் தன்னோடு இருக்கிறவர்கள் கூட அவர்கள் அங்கே கல்லறிய யோசிக்கிறார்கள். சில வேளைகளில் உறவுகள் எங்களை ஏமாற்றி விட்டு கடந்து போகலாம். நம்பினவர்கள் கூட எங்களுக்கு காலை வாரி இருக்கலாம். ரைட்? வாழ்க்கையில் பல அடிகளை தாண்டி நாங்கள் கடந்து போகலாம்.
எப்பொழுதுமே எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் துவண்டு போய், எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படி தான் வரும், துவண்டு போய் இருக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய பகுதிகளில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் தன்னை எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் தன்னை எழுந்து பறக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவனை வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இவனுடைய நான் கற்பனை எப்படி பார்த்தேன். இவன் ஒரு அழகான பறவையாய் உயர பறந்து கொண்டு போகிற நேரத்திலே தன்னுடைய ரெக்கைகள் உடைந்து கால்கள் உடைந்து அப்படியே கீழே விழுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து வருகிறது போல நான் இவனை கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் மறந்து போகாமல் வாசியுங்கள். 1 சாமுவேல் 30:6 பி பகுதி இப்படி சொல்லுகிறது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதான் சொல்ற ரீஜெனரேட், புதுப்பித்துக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தாவீதுக்கு அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பிரச்சனை. அவன் செய்கிற முதலாவது காரியத்தை பாருங்க. அந்த மக்களை போல மற்றவர்களை குறை சொல்லலை. இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக பார்க்கணும். எல்லாரும் எது பிரச்சனை வந்த உடனே அவர்களை சொல்கிறது, இவர்களை சொல்கிறது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சூழ்நிலை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் இப்படி வந்திருப்பேன், ரைட்? இல்லாட்டி எனக்கு என் மனைவி மட்டும் இப்படி இருந்தால் நான் இப்படி பார்த்துருப்பேன். ஸோ நாங்கள் அப்படியே அவன் சொல்ல இல்லை. சில வல்ல குடும்பத்தில் எங்கே பிரச்சனை வந்தாலும் அங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன செய்கிறான் தாவீது? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். முதலாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்தி, நீங்கள் எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு அதைரியங்கள், எவ்வளவு நம்பிக்கை என்னத்துக்கு போனாலும் சரி, முதலாவது உங்களை உருவாக்கிய தெய்வம் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்த நீங்கள் பழகி கொள்ளுங்கள், ரைட்? இன்றைக்கி நிறைய வேளை நாங்கள் எல்லா இடமே திடப்படத்தில் அல்லது உறுதி அல்லது எங்களுக்குள்ள அந்த எனர்ஜிக்காக நாங்கள் ஓடி தெரியலாம். ஆனால் இங்கே முதலாவது தாவீது இஸ்ரவேலை ஆண்ட ராஜா, ரைட்? அவன் கற்றுத்தருகிற முதலாவது பாடம், இந்த உலகத்திலே மனிதர்களாகி நாங்கள் தேவனுக்குள் எங்களை பலப்படுத்துவதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது காரியம். இங்கே பாருங்க, அதனால்தான் அதுக்கு பிறகு அவன் சொல்றான், போய், ரைட், அங்கே என்ன சொல்றான் தெரியுமா? ஏபோத்தை கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு கேட்குறான், நான் போகட்டா வேணாமா? யோசிச்சு பாருங்க, எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு பெரிய படை வந்து அவனை பிடிச்சு கொண்டு போகுது. இப்போ அவன் கேட்குற கேள்வி, அங்கே கடவுளை பார்த்து நான் போகட்டா வேணாமா? அப்போ கடவுள் ஆண்டவர் கர்த்தர் அவருக்கு சொல்றேன், நீ போய் வெற்றியோட நீ கொண்டு வருவான்னு சொல்றேன். இப்போ அவன் கடந்து போறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு போராட்டம். அதுக்கு பிறகு 400 பேரோட போறான். 400 பேரோட போக இடையில போய் 200 பேர் பின்வாங்கி வந்துட்டாங்க. வாழ்க்கையில இந்த விதமாக நாங்கள் நிறைய தடவை போராடிக்கொண்டே போகலாம், கடினமாக கூட இருக்கலாம். பாருங்க, 200 பேர் பின்வாங்கிட்டாங்க. ஆனாலும் தெரியுமா, கர்த்தர் அந்த யுத்தத்திலே அவனுக்கு வெற்றி கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், மனித வாழ்க்கையில் எங்களை இது காப்பாற்றும், இது வழி நடத்தும், பணம் அல்ல ஏதோ ஒரு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் நம்புகிறோம். இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து போகாதீங்க. உங்களை உருவாக்கிய தேவனால் மாத்திரமே உங்களை பாதுகாக்க முடியும், ரைட்? இங்கே 200 பேர் பின்வாங்கிட்டாங்க. ஆனாலும் தாவீது பின்வாங்கவே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து முன்னோக்கி போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு போய் அவன் அதில் வெற்றி கொடுறதை நீங்கள் பார்க்கலாம். இதில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து பின்வாங்காதீங்க. சூழ்நிலைகள் எப்பொழுதும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகளை தாண்டி உதவி செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இங்கே அவனுடைய ஆட்டிடியூட், மனப்பாங்க பாருங்க. அவன் எப்பொழுதும் கடவுளுக்குள்ளே தன்னை திடப்படுத்த விருப்பமுள்ளவனாக இருக்கிறான், ரைட்? இங்கே இதுதான் உங்களுக்கான செய்தியாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை இந்த பதில நீங்கள் மறந்து போகாதீங்க. நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கடவுள் உங்களை சிறப்பானவராய் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் குந்திக்கொண்டு இருக்க வேண்டாம், விழுந்து விழுந்து எழும்ப வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். இங்கே தாவீது சொல்லுகிற அந்த உதாரணம் 6ஆம் அதிகாரம், எல்லாரும் இருக்கிறாங்க. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி எழும்பினான். உங்களுக்கான செய்தி இதுதான், உங்களுக்கான சவால் இதுதான். நீங்கள் சும்மா ஏனோ தானோன்னு வாழ வேண்டாம். ஏதாவது நீங்கள் சாதிக்கிறவர்களாய் மாற வேணுமாயிருந்தா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உற்சாகமாய் முன்னோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேணுமாயிருந்தா, உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தி, தயவு செய்து உங்களை உருவாக்கிய தேவனுக்குள் உங்களை புதுப்பீங்க. நீங்கள் முன்னுக்கு முதல் இருந்த அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு முதல் நடந்த ஒன்றுமே வேணாம். இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
கடவுள் உங்களை சிறப்பானவராய் நடத்துவார்.